யூ டூயிங் குட் ஒர்க் அர்ச்சனா. சார் Sit, தேங்க்யூ sit. சார். உட்காருங்க. ஆஃபீஸ்லேயே எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ணி 9 to 5 ஜாபை 9 to 9ஆவே மாற்றினது நீங்கள் தானே? பின்ன அது என்னோட கடமை தானே சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருக்கீங்க, நான் பொறுப்பாக இருக்கணும்ல சார். கரெக்டுமா. ஆனால் அந்த சிக் லீவ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்ல. சிக் லீவு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் தானே சார் எடுக்கணும். நான் தான் நல்லா இருக்கேனே. நான் ரெகுலராக இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் தானே சார் என்னோட ஹைக் ப்ரமோஷனுக்குலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிம்மா, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஆமாம் சார், என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலைக்கு நான் உண்மையாக இருந்தால் தானே இந்த வேலையில் என்னால் முன்னேற முடியும். ஸோ நான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் சார். அடடா, இந்த மாதிரி 4 எம்ப்ளாயி இருந்தால் போதுமா, பாதி ஐடி தப்பிச்சிடும். சார் ஆல்ரெடி 2 minutes வேஸ்ட் ஆயிடுச்சு, நான் வேலை பார்த்துக்கலாமா? அடடா, பாருமா ஒர்க் பாருமா. தேங்க்யூ சார். சூப்பர்மா, கண்டினியூ. ஓ சாரா. ஹலோ அர்ச்சனா, ஹாய் சார். என்ன ஒர்க் முடிச்சிட்டிங்களா? சார் 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 ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். நாளையிலேருந்து எனக்கு ஒரு 4 days லீவ் வேணும் சார். எது லீவா? ஏமா லாஸ்ட் வீக் தானே 4 நாள் லீவ் எடுத்தீங்க, திரும்ப லீவு கேட்டால் என்னமா அர்த்தம்? சார் லாஸ்ட் வீக் நான் கொல்லிமலை போகிறதுக்காக லீவ் எடுத்தேன். இது கோவா ட்ரிப்க்கு சார். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை இருக்குமா? உன் மேலே உன் டிஎல் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, அது தெரியும்ல? சார் அவர் ஒர்க் ஹார்ஸை தாண்டி ஒரு 2 times என்கிட்ட ஏதோ ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வேலை பார்க்க சொன்னார். நான் முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். அந்த காண்டில் தான் அவர் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். மாமா ஒரு சின்ன பக்கு தானம்மா, அது வீட்டிலே இருந்து முடிச்சு கொடுக்கலாமா, அதில் என்னம்மா பிரச்சனை? சார் நான் எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எனக்கு எக்ஸ்ட்ராவா பே பண்ணுறீங்க? இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு சார் நான் வேலை பார்க்கணும்? பை த வே நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் தான் சார் கொடுத்தேன், பெர்மிஷன் கேட்க கால் பண்ணல. ஓகே அம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேம்மா. அர்ச்சனா நில்லுமா. என்னம்மா டிஃபனை விட்டுட்டு போற? சாரிம்மா, மறந்துட்டேன் அர்ச்சனா. அம்மா எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா, எதுவும் பேச வேணாம், நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பேசுறேன். அது இல்லம்மா. அம்மா 5 நிமிஷத்துல ராவு கால ஆரம்பிச்சிரும், நான் போயிட்டு வந்துட்டு பேசுறேம்மா. பாய். பாய். நான் கிளம்பிட வேண்டி கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். யா ஓகே. அர்ச்சனா வெளியில போறியா? நைட் உனக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சு வைக்கிறேன்டி, சீக்கிரம் வந்துரு. ஐயோ அம்மா, நான் இப்போ லஞ்ச் போயிட்டு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் போயிட்டு அப்புறம் பார்ட்டிக்கு போயிட்டு நைட்டு லேட்டாக தான்மா வருவேன். நைட்டு வெளில போறியா? நீ தலைச்ச குழந்தைடி, வெளியில போனா பேகி அண்ட போகுதுடி. மா என்ன ஸ்டூபிட் மாதிரி பேசுற? உன்னோட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் உனக்குள்ள வச்சுக்கோ. ஒன்னும் பேசாத, இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஏதாவது நிறைய பேசினா சண்டை தாண்டி வரும். சண்டை வந்தா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சண்டை போடுவோம். அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டேன்ல? மா நீ சொல்றது ஏதாவது நல்லா இருந்தா கேட்கலாமா? நீ ஏதோ பைத்தியம் மாதிரி பண்ணாத்திக்கிட்டு இருக்க, நான் ஏமா கேட்கணும்? சரி கிளம்புறதே கிளம்புற, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடுடி. ஏன் யமகண்டம் வந்துருண்டி. யமகண்டமா? சரி அப்ப நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்புவா. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. சீ.